உடுக்கையோடு வந்தானாம் கோடாங்கி. குடுகுடு குடுகுடு என சத்தம் எழுப்பியே குடி வாழ்க்கை சொல்லவா என கேட்டான் ஆட்டமாய். அடுப்படியில் ஒளிந்திருந்த அஞ்சா நெஞ்சம் அடுத்த வீட்டுக்காரன் அஞ்சி நடுங்கினான். அப்பத்தா உனக்கொரு ஆவி பிடிச்சிருக்கு, 50,000 கொடுத்தா விரட்டிடுவேன் என்றானாம். நட்ட நடு நிசியில் நாய் குறைக்கும் வேளையிலே வட்ட உடுக்கையோடு வந்தானா கோடாங்கி. மறைந்திருக்கும் பேய்கள் எல்லாம் மந்திரத்தில் ஓடிடுமா? காசு பணம் கொடுத்தால்தான் கடவுளும் கண் விழிப்பாராம். நெற்றியில் நீரணிந்து நெஞ்சினில் வஞ்சமோடு சுற்றி வரும் கோடாங்கி சொன்னதெல்லாம் பொய் மூட்டை. நாளைக்கு மழை வரும், நன்மை உன்னை தேடி வரும். மூளை வீட்டு தாத்தாவுக்கு மூட்டு வலி நீங்கிவிடும். ஆருடம் என்றே அவன் அடித்து விடும் பொய்களை எல்லாம். ஊரே கூடி நின்று உண்மை என்று நம்பிடுதே. நட்ட நடு நிசியில் நாய் குறைக்கும் வேளையிலே வட்ட உடுக்கையோடு வந்தானாம் கோடாங்கி. பகுத்தறிவை மூட்டை கட்டி பரணின் மேல் போட்டுவிட்டு இக்குவலை மனிதர்களும் ஏமாந்து போகிறாரே. உடுக்கை சத்தத்திலே உண்மை பிறந்திடுமா? அவன் அடுக்கி கூறும் பொய்களில் வாழ்க்கை உயர்ந்திடுமா? பிள்ளைகளே கேளுங்கள், பித்தலாட்டம் இதுவெல்லாம் மூடத்தனம் கொண்டு நீங்கள் முடங்கிவிடக் கூடாது. இருட்டை கண்டு பயந்து நீங்கள் ஒடுங்கிவிடக் கூடாது. மருண்டவன் கண்ணுக்கு இருளெல்லாம் பேயாகும். நட்ட நடு நிசையில் நாய் குறைக்கும் வேளையிலே வட்ட உடுக்கையோடு வந்தானா கோடாங்கி. உழைப்பே உயர்வு தரும், உங்களின் அறிவே துணை நிற்கும். விழிப்போடு வாழ்பவர்க்கு வினைகள் எல்லாம் தூசியாகும். சாத்திரங்கள் சொல்வதெல்லாம் சாதனைக்கு வழி வகுக்காது. பாத்திரமாய் உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்ளணுமே. விஞ்ஞான கண்ணோடு உலகினை நீங்கள் பார்க்க வேண்டும். மெய்ஞான அறிவோடு சிகரங்களை தொட வேண்டும். நாளை உலகம் உங்களின் கைகளிலே பிள்ளைகளே. நம்பிக்கையோடு நடை போடுங்கள், நலம் விளையும் என்றே. நட்ட நடு நிசியில் நாய்
வாழ்க்கையோ